ஆளும் கோலும் என்ன செய்யும் நான் முருகன் இருக்கையில். குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சேஷ்டே குருமுரளி. என்றும் முருகபெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரின் நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி 1.5 வருஷத்துக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் விருச்சக ராசியில சஞ்சாரம் செய்யும் போது உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார். அதாவது அக்டோபர் மாசம் 27ஆம் தேதி விசாக நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல 4ஆம் பாதத்துக்கு விருச்சக ராசி இந்த செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறார். அவர் டிசம்பர் மாசம் 4ஆம் தேதி வரை இந்த பயிற்சி இருக்குதுங்க. பொதுவா பாருங்க, குருவும் சுயசாரத்துல வாங்கி குருவுடைய பார்வை செவ்வாய் பகவான் மேல படுது. அப்ப அந்த குரு செவ்வாயுடைய பார்வை ஒரு சில பேருக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும். ஏன்னா எல்லாத்துக்குமே தைரியம் வீரியம் வேணா செவ்வாய் பகவான் வேணும். நம்ம ஒரு பொறுப்போடு இருக்கணும்னா செவ்வாய் பகவான் வேணும். நம்முடைய ரத்தத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் தான். நம்முடைய எலும்புக்கு கரகர் செவ்வாய், யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கணும் செவ்வாய், எல்லாமே செவ்வாய் பகவான் தான். அப்படி செவ்வாய் பகவான் இந்த 12 ராசிக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார். ஏன்னா செவ்வாயும் குருசாரம், குருபகவானும் குருசாரம், அடுத்து சனி பகவானும் குருசாரம். இந்த கிரகம் எல்லாத்துக்குமே நல்லா குருசாரம் இருக்கும்போது யாருடைய ஜாதகத்துல குருவும் செவ்வாயும் நல்லா இருக்கோ அவங்க எல்லாம் பெரிய ஒரு வெற்றியை பார்க்க போறாங்க. இது 12 ராசியும் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் வரும். ஏன்னா குரு சுக்கரன் ஜோதிட டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதுல ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்ததும் இந்த குரு சுக்கரன் ஜோதிட நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே, பொதுவாக கும்பராசி எதுவுமே பாருங்க ஒரு லாபகரமான ராசினா நீங்க மட்டும்தாங்க. எப்படி எதுலையுமே லாபமான எண்ணங்கள் உங்கள்ட்ட அதிகமா இருக்கும். லாபத்தை பத்தி சிந்திக்கக்கூடிய ஒரே ராசி கும்பராசி. அது மட்டும் இல்லைங்க, எதுலையுமே ஒரு தன்னம்பிக்கையான குணமும் கும்பராசியில நிறைய இருக்கும். தன்மானமான குணம், தன்னம்பிக்கையான குணம், ஒரு விடாம ஒரு முயற்சி பண்ணி வெற்றி அடைய குணம் எல்லாமே பாருங்க இந்த கும்பத்துக்கிட்ட அதிகமா இருக்கும். பிரம்மாண்டமான கற்பனையான குணம் கும்பராசியில இருக்கும். அப்படியோட கும்பராசி என்பதற்கு வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவானுடைய கிரக பயிற்சி, குருவுடைய பார்வையில செவ்வாய் நிக்கிறாருங்க. இது மிகப்பெரிய ஒரு யோகங்க. எப்படி குருவுடைய பார்வையில செவ்வாய். அப்ப இது என்ன மாதிரி யோகத்தை கொடுக்கும் ஜாதகத்துல எடுத்து பாருங்க. தசாபதியை பார்த்துட்டு பலனுங்க கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம். ஏன்னா ஒரு மனிதனுக்கு தைரியம் வீரியம் எல்லாமே செவ்வாய் பகவான் தான். யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கணும், செவ்வாய் பகவான் அனுகிரகம் வேணும். அடுத்து பாத்தீங்கன்னா மருத்துவம், அடுத்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சார்ந்த விஷயம், நெருப்பு சார்ந்த விஷயம், நம்ம உடம்புல ரத்தம் பிளட்டுக்கெல்லாம் அதிபதி இந்த செவ்வாய் பகவான் தான். ஆயுதம் ஏந்தின வேலை எல்லாமே செவ்வாய் பகவான் தான். ஒருத்தருடைய சகோதர சகோதரி உறவை காட்டுறது இந்த செவ்வாய் பகவான் தான். மண் வீடு இடம் பூமி எல்லாமே இந்த செவ்வாய் பகவான் தான். அப்ப ஜாதகத்துல ஒவ்வொருத்தருக்குமே செவ்வாய் பகவான் யோகமா இருந்தா எல்லாமே யோகத்தை அள்ளி கொடுத்துருவார். அப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் பாருங்க உங்களுக்கு கிரகம் நல்ல அமைப்புல பக்கா உட்காந்துருக்காரு. ஏன்னா உங்க ராசிக்கு செவ்வாய் பகவான் எத்தனாம் வீட்டு? 3ஆம் வீட்டு அதிபதி, உங்களுடைய முயற்சி ஸ்தான அதிபதிங்க. 3ஆம் இடத்துல என்னன்னு இருக்கு? உங்களுடைய முயற்சி இருக்கு, சகோதர உறவு இருக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா வெற்றி ஸ்தானம் இருக்கு, எல்லாமே இந்த 3ஆம் இடம் தான். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் ஸ்தான அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் எடுக்கணும். கோச்சாரத்துக்கு தொழில காட்டக்கூடியதான் செவ்வாய் பகவான் தான். விதிஜாதத்துல லக்னத்துல மாறி வரும். கோச்சாரத்துல செவ்வாய் தான் தொழிலுக்கு காரகர். உடைய பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் மாமனார் மாமியோடைய சொத்துக்கள் எல்லாமே இந்த 10ஆம் இடம் தான். இதுக்கு அதிபதி யாரு? இந்த செவ்வாய் பகவான். அவர் எங்க இருக்காரு? கேந்திர யோகத்துல பார்க்கலாமா? ஆட்சி பலத்துல இருக்காரு. ஆட்சி பலமாயி உங்க ராசியை பாக்குறாரு. இது யோகமா அவயோகமா? பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுத்துரும். ஜாதகத்துல தசா புத்தின்னு ஒண்ணு இருக்கு, அதை மறந்துடக்கூடாது. நான் கும்பராசிக்கு எல்லாத்துக்குமே நான் எல்லா வீடியோலும் சொல்றதுதான். உங்களுடைய பிறப்பு ஜாதகம் ஒண்ணு இருக்கு. அதாவது நீங்க பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு சொல்லுவாங்க. நீங்க இந்த 3 ராசியில பிறந்திருப்பீங்க. 1 அதாவது அவிட்ட நட்சத்திரம், 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்துல பிறந்திருப்பீங்க. அடுத்து சதய நட்சத்திரம், அடுத்து பாத்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் வரை பிறந்திருப்பீங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி நட்சத்திர பிரகாரம் ஒரே மாதிரி திசை புத்தி வராது. உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது, இந்த கிரகத்துடைய புத்தி வருது, இது செஞ்சா இது நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கு, ஏதாவது சொல்லுவாங்க. உங்க ஜாதகத்தை வச்சுதான் சொல்ல முடியும். உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தசா புத்தின்னு ஒண்ணு இருக்கு, அதை வச்சுதான் ஒரு அக்யூரேட்டா சொல்லுவாங்க. நீங்க இந்த தொழில் பண்ணுங்க, இந்த உத்தியோகம் பாருங்க, இது சம்பந்தமா போங்க, இது சம்பந்தமா போகாதுன்னு எதை வச்சு சொல்லுவாங்க. பிறப்பு ஜாதகம் வச்சு சொல்ல முடியும். அதனாலதான் நம்ம எல்லா வீடியும் என்ன சொல்றோம், ஒரு பொது பலனா பாருங்க. உங்க ஜாதகத்துல தசாபதியை பார்த்துட்டு பலனுங்க கரெக்டான ஒரு துல்லியமான ஒரு பதிவை நீங்க பார்க்கலாம். இப்ப பாருங்க செவ்வாய் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா உங்களுக்கு பலமா உட்காந்துருக்காரு. எங்க 10ஆம் இடத்துல நல்ல ஒரு மிகப்பெரிய யோகத்துல உட்காந்துருக்காரு. அப்ப இது நல்லதா கெட்டதா? ஏன்னா உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, 7.5 சனியில பாத சனியை பாக்குறீங்க. எப்படி 7.5 சனியில பாத சனி? ஏன்னா 2ஆம் இடத்துல சனி பகவான் உட்காந்துருக்காரு. அப்ப ஜாதகத்துல சனி பகவான் நல்லா வர்றதுதான் இங்க நல்ல பலன் இருக்கும். என்ன பலன் கொடுப்பாரு? இடம் பூமி வீடு வண்டி வாகனம் எல்லாம் வாங்க வைப்பாருங்க. இப்ப செவ்வாய் நல்லா இருந்தால், இதே சரி இல்லாத நபர்கள் பாருங்க பொருளாதார வருமானத்துல ரொம்ப கீழே போனது யாரும் நீங்க தான் இருப்பீங்க. குடும்பத்துல வருமான இன்கம் சரியா இருக்காது. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கேஸ் சார்ந்த பிரச்சனை நீங்க பார்த்திருப்பீங்க ரீசெண்டா. எப்பன்னா மேக்சிமம் இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் 2 மாசத்துக்குள்ள பாருங்க. ஆகஸ்ட் செப்டம்பருக்குள்ள பாருங்க ஏதாச்சும் ஒரு வழக்குகளை நீங்க பார்த்திருப்பீங்க.
இன்கம் வருமானம் சரியா இருந்திருக்காது. பொருளாதார வருமானத்துல ஒரு பிரச்சனை பார்த்திருப்பீங்க. திருமணத்துல நிறைய பேருக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் வந்துச்சான்னு கேட்டீங்கன்னா கும்பராசி நிறைய பேருக்கு சொல்லுவாங்க ஆமாங்க இருந்துச்சுங்கிற வார்த்தை மறுப்பே சொல்ல மாட்டாங்க. ஜாமீன் போட்டு மாட்டிப்பாங்க. ஒருத்தருக்கு போயிட்டு ஒரு உதவி பண்ண போய் இவங்க உகத்திரத்துக்கு மாறுறது. இதான் 7 சனியுடைய தாக்கங்க. நான் சும்மா இருந்தா இருந்திருப்பேன், நான் போய் உதவி பண்ணி ஒருத்தருக்கு நான் கெட்ட பேர் ஆகிட்டேன் அப்படிங்கிற குணத்தையும் காட்டியிருக்கும் நிறைய பேருக்கு. நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம், படிப்பு கல்வியில இருக்காங்க பாத்தீங்களா, படிப்பு கல்வி வெளிநாட்டுல வெளியூர்ல படிக்கிறவங்க அவங்க எல்லாம் ஒரு தடையை கொடுக்குறது. விசா பிரச்சனை இருந்துச்சா பாருங்க, நிறைய பேருக்கு விசா பிரச்சனை வந்திருக்கணும். மார்ச் மாசம் நான் எழுதியே கொடுத்திருப்பேன் பாருங்க. நிறைய பேருக்கு பாருங்க மார்ச் மாசம் இருந்து விசா பிரச்சனை, வேலை பிரச்சனை, தொழில் பிரச்சனை, உத்தியோக பிரச்சனை கண்டிப்பா இருந்திருக்கும். நண்பர்கள், பழக்க வழக்கம் எதிரியா மாறி இருப்பாங்க. இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்தது. ஏன்னா சனி பகவான் யார் ஜாதகத்துல கெட்டு போய் இருந்தாரோ இந்த பாத சனி இது மாதிரி ஒரு பாதிப்பை கொடுத்துருக்கும். நான் எல்லாத்துக்கும் சொல்லல, உங்க விதி ஜாதக பிரகாரம் சரியில்லாத நபர்களுக்கு இந்த பாதிப்பு இருந்திருக்கும். தொழில் உத்தியோகம் சரியான ஒரு அமைப்பை கொடுத்திருக்காது. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் குரு சுக்கிரன் ஜோதிடர்கள் அதிக ஜாதகம் கொடுத்தது கும்பராசி. இப்ப ஏன் நல்லது நடக்கும், நிறைய பேருக்கு நல்ல ஒரு அனுகூலம் இப்ப தேடி வரும். பாயிண்ட் வேற ஒண்ணும் கிடையாது. உங்களுடைய அமைப்பு பிரகாரம் நல்ல ஒரு அமைப்பு இப்ப வரும். ஏன்னா சனி பகவான குருபவன் பாக்குற வேலை முடிஞ்சு, அவ்வளவுதான். கெட்டது நடக்காதுங்க. கெட்ட இடத்துல குருபவன் போய் இருக்காரு, குரு சுயசாரம் வாங்கிட்டாரு. சனி பகவானும் குருவோட சாரத்துல இருக்கு. அதனாலதான் இந்த செவ்வாயுடைய கிரகத்தோடைய பேச்சு சூப்பராகும். செவ்வாயுடைய குரு வந்து செவ்வாயை பாக்குறாரு, 10ஆம் இடத்தை பாக்குறாரு. மெயினா உங்களுக்கு சொல்றேங்க, மெயினா உடம்பு ஆரோக்கியம் யாருக்குமே மருத்துவ செலவு வராதுங்க. இதாங்க ஃபர்ஸ்ட் பலன். மருத்துவ செலவு யாருக்குமே வராது. நிறைய பேர் மருத்துவமனைக்கு போனீங்கன்னா இப்ப போக மாட்டீங்க. மருத்துவ செலவு ஆரோக்கியத்தோட சுகத்தோட வாழக்கூடிய ஒரே ராசி கும்பராசியா இருக்கும். என்ன காரணம், எதை வச்சு நீங்க மருத்துவ செலவு வராதுங்கிறீங்க? மருத்துவ ஸ்தான இடத்துல போயிட்டு குரு போய் உட்காந்துட்டாரு. குரு பார்த்தாவே கோடி நன்மை, குரு இருந்தாலும் உச்சத்துல உட்காந்துருக்காரு. அப்ப மருத்துவ செலவை நீங்க குறைச்சிருவீங்க. அடுத்து பொருளாதார வருமானம், நீங்க எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டு பாருங்க, லோன் கிடைக்கலாம் என்னன்னு கேளுங்க. இந்த நேரத்துல இந்த செவ்வாய் பகவானுடைய கிரக பயிற்சியில நான் சொன்ன டேட்டுக்குள்ள டிசம்பர் மாசம் 4ஆம் தேதிக்குள்ள நீங்க லோனை கேட்டு பாருங்க, லோன் சாங்ஷன் ஆகும். இந்த 45 நாளுக்குள்ள கடன் பகை எல்லாமே உங்களுக்கு தீரும், லோனும் கிடைக்கும். நிறைய பேருக்கு வேலை இல்லாதவங்க வேலை உத்தியோகம் ப்ரொமோஷனான வேலை கிடைக்கும். வேலை நான் சொல்றது வெளிநாட்டுல உள்ளவங்க, வெளிநாடு வெளியில உள்ளவங்க பாருங்க வேலை உத்தியோகம் சூப்பரா அமையும், நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். படிக்கக்கூடிய மாணவ அனைவரும் சொல்றேன், மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், எந்த அரசாங்கம் நீ எக்ஸாம் எழுதி பாருங்க, ரிசல்ட் வரலன்னா என்னன்னு கேளுங்க. பயங்கரமான ஒரு வெற்றி இருக்கு பாத்துக்கோங்க. நான் சொல்றது அரசியல், அரசாங்கத்துல உள்ளவங்க, கும்பராசியில உள்ளவங்க பெருசா ஏதோ சாதிக்க போறீங்க. ஜாதகத்துல அதுக்கான திசாபுத்தி நல்லா இருந்தால் இப்ப சாதிக்கக்கூடிய நேரம் பர்ஃபெக்டா வேலை செய்யும். நல்லா பாத்துக்கணும். உங்க பிறப்பு ஜாதத்துல அந்த அமைப்பு இருக்கான்னு பாத்துக்கோங்க. இப்ப நான் இடம் வாங்குறேன், வீடு வாங்குறேன், வண்டி வாங்குறேன், வாகனம் வாங்குறேன், அந்த வாங்கக்கூடிய யோகத்தை பண்ணிக்கலாம். அது சம்பந்தமா வழக்கு இருக்கு பாத்தீங்களா, அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்துல கண்டிப்பா வழக்கு இருக்குன்னு ராஜா. உங்களுக்கு வழக்கு இல்லாம நீங்க இருக்க முடியாது. பூர்வீக சொத்துல ஒரு பிரச்சனை வந்திருக்கும். 5, 8 போய் கெட்டு போய் இருந்துச்சு. ஏதோ வம்போ வழக்கோ கோர்ட்டோ கேஸோ உங்களுடைய சொத்து சார்ந்த விஷயத்துல ஏதாச்சும் விஷயத்த பார்த்துருப்பீங்க. இல்ல ஒரு இடம் விற்க முடியல, பூமி விற்க முடியல, எனக்கு ஒரு செலவா இருக்கு, நிறைய தடையில பார்த்தேன், அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை இருக்கு. ரீசெண்டா இப்ப நான் சொல்றேன், இந்த ஒரு மாசம் செப்டம்பர் மாசம் ஃபுல்லா எடுத்துக்கோங்க. நிறைய பேருக்கு இட பிரச்சனை, போய் பிரச்சனை, தாய் தந்தையுடைய உடம்பு ஆரோக்கியத்துல மருத்துவ செலவு, வண்டி வாங்குறது, ரிப்பேர் ஆகுறது. நல்ல வண்டி ஓடி இருக்கும், அது ரிப்பேர், வீட்டுக்கு குடும்பத்துல ரொம்ப செலவு பண்ணிருப்பீங்க. அதிக அலைச்சல் இருக்கும், அதிக ஒரு மனக்குழப்பம் பிறந்திருக்கும். நிறைய பேர் இந்த சளி தொந்தரவு, சுவாச பிரச்சனை, இது மாதிரி உடம்பு ஆரோக்கியத்துல தடை கொடுத்தது இனிமே இருக்காது. இனிமே இருக்காது. நல்ல ஒரு ஆரோக்கியமாக அந்த செவ்வாயுடைய குருவுடைய செவ்வாயுடைய பார்வை நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு. இப்ப வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், பூமி வாங்கலாம், வண்டி வாங்கலாம், வாகனம் எல்லாமே வாங்கலாம். ஏன் வாங்கலாம், எதனால இப்ப நீங்க சொல்றீங்க வாங்கலாம்னு? செவ்வாயுடைய பார்வை டைரக்டா 4ஆம் இடத்துல படுதுங்க. அப்ப வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் இது எல்லாமே இந்த பாதசனில நீங்க வாங்கிதான் ஆகணும். அதை தலையெழுத்த மாத்த முடியாது. செவ்வாய் பாக்குறதுனால சொல்றேன். அப்ப எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். புதுசா தொழில் பண்றவங்க ஜாதக பார்த்து தசாபதி தொழில் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். அரசியல், அரசாங்கத்துல வெளிநாட்டை வேலை பார்க்கலாம், வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும். இங்கே வேலை பார்க்கறவங்களுக்கும் வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும். இப்ப எடுங்க லாட்ரி யோகம். எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? எடுத்து பாருங்க. அடிக்கலாம் என்னன்னு கேளுங்க. உங்க ஜாதக தசாபதி நல்லா இருந்து லாட்ரி யோகம் எடுத்தா கண்டிப்பா 100க்கு 100% அடிக்கும். ஒரே விஷயம்தான், 11ஆம் வீட்டு அதிபதி ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு 10ஆம் வீட்டு அதிபதியையும் உங்களுக்கு நேரா 5ஆம் வீட்டு அதிபதியையும் பார்க்கிறார். புதனையும் செவ்வாயும் இந்த குரு பகவான் பார்ப்பதால் உங்களுக்கு லாட்ரி யோகத்தை அள்ளி கொடுக்கிறார். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய வேண்டாம, ஜாதகம் பாருங்க, வெற்றி நிச்சயம். நட்சத்திர பலன், முதல் நட்சத்திரம் எது? அவிட்ட நட்சத்திர பலன். எதுலையுமே பயப்படாதீங்க. அவிட்டத்துல பிறகு தைரியம், தன்னம்பிக்கை, பயங்கரமான திறமையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் கலங்க மாட்டீங்க. துன்பத்தை கண்டு பயப்படாத ஒரே ஆள் நீங்க மட்டும் தாங்க. உங்கள்கிட்ட பிடிச்சதே தாங்க.
எந்த வேலையும் கரெக்டா ஒழுக்கமா பார்ப்பீங்க பாருங்க. உங்கள்ட்ட மனசுல திங்க் பண்ணிட்டே இருப்பீங்க. எல்லாமே வெற்றியா வருது பாருங்க. இதுக்கு முன்னாடி தோல்வியா பாத்தீங்க. இப்ப இடமோ, பூமியோ, வீடோ, வண்டியோ, வாகனமோ, வெளியூரோ, படிப்புகளில் ஒரு மாற்றமோ, தொழில ஒரு மாற்றமோ, எலக்ட்ரானிக்ஸ் அந்த விஷயம், யூனிஃபார்ம் போட்டு பாக்குறவங்க, மருத்துவ வேலை பாக்குறவங்க எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கு. அவிட்டத்துல பிறந்தவங்க, அடுத்த சதயனத்துல பிறந்தவங்க, எதுலையுமே பாருங்க பிரம்மாண்டமான ஒரு கற்பனை இருக்கும். உங்களை மாதிரி யாரும் கற்பனை பண்ண முடியாது. உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாக போகுது. எப்படி? உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாக போகுது. வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, வெளிநாடோ, வெளியூரோ, ஒரு சுப செலவோ, சுபகாரியமோ, வேலையோ, உத்தியோகமோ, கடனோ, பகையோ எல்லாமே அடைக்கக்கூடிய நேரம் வருது. கொஞ்சம் நண்பர்கள், கூட்டாளி இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கலாங்க. அதே மாதிரி திருமணத்தில் உள்ள தடைகள், திருமண சந்தோஷம் நடக்கிறது எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க சதயத்துல பிறந்தவங்களுக்கு. அடுத்தது புரட்டாதியில எதுவுமே ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போகணும், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், நாகரிகமான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. அதாவது இந்த புரட்டாதியில வந்தவங்க வீடு வாங்குறதோ, இடம் வாங்குறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, படிப்புகளில் போறதோ, தொழில் ஒரு மாற்றத்தை பாக்குறதோ, அரசியலோ, அரசாங்கமோ, நகை கடை வச்சிருக்கவங்களோ, கமிஷன் வியாபாரம் பண்றதோ, வட்டி தொழில் பண்றவங்க எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கும் பாத்து. வரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய கிரக பயிற்சி குரு பார்வையால் மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே கும்பராசிக்கு அமைகிறது.